ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சனிக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதேசியும் இணைந்து வருகிறது. இந்த மந்திரத்தை 7 முறை சொன்னால் ஏழுமலையானின் அருள் கிடைக்கும், 7 ஜென்ம பாவம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன மந்திரம், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சனிக்கிழமை பொதுவாக நாம பெருமாளை வழிபாடு செய்வோம். அப்படி நாம சனிக்கிழமையோடு இந்த ஏகாதேசியும் வருகிறது. அதுவும் நம்மளுக்கு எப்படி தேய்பிறை ஏகாதேசியாக வருகிறது. வருந்தினி ஏகாதேசி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த ஏகாதேசிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை ஏகாதேசிய வருத்தினி ஏகாதேசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏகாதேசி அன்று ஏழுமலையானின் இந்த மந்திரத்தை 7 முறை சொன்னாலே போதும், நம்மளுக்கு அவ்வளவு பெரிய புண்ணியம் கிடைக்கும். நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் பணத்தால பல பிரச்சனைகளை நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அன்றாட நம்ம வாழ்க்கையில இந்த பணம் அப்படிங்கிறது பெருமளவு நம்மளுக்கு தேவைப்படுகிறது. இந்த பணம் பற்றாக்குறையினால் நாம நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய நாராயணரை நாம இந்த ஏகாதேசி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், பணப்பற்றாக்குறையே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாராலையும் இந்த ஏகாதேசி விரதம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேரால முடியாது அப்படிங்கிறாங்க. நாங்க ஒர்க்குக்கு போறோம், டேப்லெட் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால ஏகாதேசி விரதம் இருந்தவர்களும் சரி இல்லாதவர்களும் சரி இந்த ஏழுமலையானின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை 7 முறை கூறினாலே போதும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடி போய்விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7 ஜென்ம பாவங்களையும் போக்கக்கூடிய இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்க தவறவே விடாதீங்க. தினமும் நீங்க சொல்லணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்குதுங்க. நாங்க இந்த மந்திரத்தை தினமும் சொல்லலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமாக சொல்லலாம். எந்த வீடுகளில் மந்திரங்கள் அங்கு கேக்குதோ அந்த வீட்டுல தீய சக்திகளோ பாசிட்டிவ் கிரியேட் ஆகும், நெகட்டிவ் வைப்பு போயிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. இப்படி சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா? இந்த மந்திரத்தை நீங்க 7 முறை சொன்னால் போதும். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாசஹ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 7 முறை நீங்க சொல்லலாம். மாலை ஒரு 6 மணிக்கு மேல உங்க பூஜை அறையில பெருமாளினுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. துளசி கிடைச்சா ரொம்ப விசேஷம். துளசி ஒரு 4 இலைகளாவது நீங்க பெருமாள் படத்திற்கு இன்று வைப்பது மிக மிக விசேஷமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்களில தாமரை பூக்கள் கிடைத்தால் ரொம்ப விசேஷம். அதையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக பானகம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு நீங்க கீழே உட்கார்ந்து அமர்ந்து சொல்றீங்கன்னா ஒரு விரிப்பு விரிச்சிட்டு கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து இந்த மந்திரத்தை 7 முறை நீங்க சொல்லி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ நாங்க வேலையில இருக்கிறவங்க அங்கிருந்து சொல்லலாமா, நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கோ இல்ல பூஜை பண்ணி சொல்வதற்கோ டைம் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சமா மூச்சு அப்படியே இழுத்து விட்டுட்டு ரிலாக்ஸா ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்துட்டு அதற்கப்புறமா இந்த மந்திரத்தை பெருமாளை நினைத்து நீங்கள் சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்றைய நாள்ல நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள் இருக்குதுன்னா அங்க போய் இன்றைய நாட்கள்ல பெருமாளுக்கு 2 தீபம் நெய் தீபமாக போட வேண்டும். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு
வெற்றிலை மாலையை சாற்றுவதும் உங்க வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, தீர்க்க முடியாத பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப சோர்வா இருப்பாங்க, ஒரு புஷ்டியா சுறுசுறுப்பா இல்லாம இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவுமே அற்புதமான ஒரு நல்ல பலனை தரக்கூடியது. இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து 7 முறை சொல்ல வேண்டும். 7 முறை சொல்லிட்டு மறுபடியும் பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை பெருமாளிடம் ஒப்படைச்சிடுங்க, அவர் பார்த்துப்பார். இப்படி நாம ஒவ்வொரு ஏகாதேசி அன்றும் இந்த மந்திரத்தை நாம சொல்லிக்கொண்டே வரும்போது நம்ம வாழ்க்கையில கர்ம வினைகள் குறைந்து ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம வந்து பெருமாளை நினைச்சு நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க. இன்றைய நாள்ல திருப்பதியில பாத்தீங்க அப்படின்னா கருட சேவை நடைபெறும். அதனால உங்களால அங்க நேர்ல சென்று தரிசனம் செய்ய முடியாதவங்க வீட்டில் வந்து நிறைய டிவிகளில் வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஜோதி டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா நேரடி ஒளிபரப்பு நடைபெறும். அப்படி போடும்போது இந்த கருட சேவை செய்வது அப்படிங்கிறது நாம செல்வ நிலையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் திருப்பதி போறீங்கன்னா கருட சேவை என்னைக்குன்னு பார்த்துட்டு அன்றைய தினம் போவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்ம வீட்லையும் அங்கே திருப்பதி போய் அந்த கருட சேவையை பார்த்துட்டு வரும்போது நம்ம வீட்டில் வந்து நாம எந்த தொழில் செய்தாலும் அது வந்து முன்னேற்றம் அடையும், பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சித்திரை மாதத்தில் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஏகாதசியை வருத்தினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்மளுக்கு தேய்பிரை ஏகாதசியாக வருகிறது. நம்மளுடைய கஷ்டங்களும் பாவங்களும் நீங்குவதற்கு இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய நேர விரயமெல்லாம் கிடையாது. 7 முறை தான் நம்ம சொல்ல போறோம். 7 முறை சொல்லி அந்த 7 மலையாளின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.